என்னங்க அப்ப பண்றது? நான் இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அத்தையும் வேற இப்போ பால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பால் பாக்கெட்டுக்குமே இங்கே வழி இல்லை. இது ரொம்ப தூரத்துக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியாமல் மண்டமலை வேலை செய்யாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னடா இது, எப்போ தான் டீ கொண்டு வருவாங்கன்னு தெரியலையே. ஏண்டா இருக்கிறத வச்சுக்கிட்டு கொண்டாட முடியாதாடா? எப்போ பார்த்தாலும் இருக்கிறத விட பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவியா? ஏதோ வரக்காப்பி இருக்குன்றாங்களா, அதையே வாங்கி குடிக்க வேண்டியதானே. சூப்பராக இருக்குடா. என்னமோ ஊட்டியில் இப்படி குடிக்கிற மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏண்டா நீ வேணா வரக்காப்பியை குடிடா, நான் எதுக்குடா குடிக்கணும்? ஏண்டா ஒரு இடத்துக்கு வந்தோம்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. வீடாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோமா? எக்கோய் அண்ணே சொல்லுங்கண்ணே, வடை பஜ்ஜி போண்டா எது வேணுமாங்கண்ணே? ஏங்க வந்ததுலேருந்து டீ கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது இல்லைன்றீங்க. வடை பஜ்ஜி போண்டான்னு இருக்குதா இல்லையா? நாங்கள் வேற எங்கிட்டாவது போகமுல்ல. இங்கேருந்து எல்லாத்துக்குமே டவுனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. சரி இங்கேனா இங்கேயே வாங்கிக்கலான்னு பார்த்தா நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அந்த அந்த உடனே ஏற்பாடு பண்ணுறேங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் போகிறேன், போயிட்டு டவுனில் போயிட்டு வாங்கிட்டு வரேன். சரியா? அது வரைக்கும் யார் வந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிடு. சரியா? உன்னை ஒத்தையில் விட்டுட்டு போகிறதுக்கு தான் சங்கட்டமாக இருக்குன்னு தான் நானும் நின்றுக்கிட்டு இருந்தேன். இனி வேலைக்கு ஆகாது. ஆள் வரவங்களையும் நம்மளே கெடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையாகி போயிடும். சரிங்க. சரி அப்போ நீங்கள் பார்த்து போங்க, நான் இருந்து பார்த்துக்கிறேன். வீட்டில் அங்கே மச்சானுக்கு வேணால் ஃபோன் போட்டு வர சொல்லி உனக்கு துணைக்கி இருக்க சொல்லு. சரியா? நான் போயிட்டு வரேன். சரிங்க. எம்மாடி அண்ணே. என்னம்மா பால் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. என்னம்மா? ஆமாண்ணே, பால்காரவங்க கடைசி நேரத்தில் கையை விரிச்சுட்டாங்கண்ணே. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியலண்ணே. வர ஆளெல்லாம் அப்படியே அனுப்பி வைக்கிறதா போயிருச்சுண்ணே. சரி சரி, இப்போ மாப்பிள்ளை எங்கே போய்கிட்டு இருக்காரு? அதானே வரவங்க எல்லாம் திட்டிட்டு போறாங்கண்ணே. கடை ஆரம்பிச்சா பால் வாங்கி வச்சுட்டு ஆரம்பிக்க தெரியாதா? என்ன கடமைக்கேன்னு போடுவீங்களான்னு ஒரு மாதிரி பேசி விட்டாங்கண்ணே. ரொம்ப சங்கட்டமா போச்சுண்ணே. சரி சரி, இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பால் வாங்கிட்டு தான் வந்தோம். என்னன்னு சொல்ற? ஆமாம், இந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரின்னு. சொன்னோன்னே எங்கள் 2 பேர்த்துக்கு இருப்பு கொள்ளலை. இங்கேருந்து டவுனுக்கு போனோன்னா எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் போய் பாலை வாங்கிட்டு வரத்துக்குன்னு தான். சரி இதுக்கு மேலே இங்கே நின்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டே வந்துட்டோம். மாப்பிள்ளையை கூப்பிடுமா? ஐயோ, இது தெரியாமல் அவர் போய்கிட்டு இருக்காரு. என்னங்க என்னங்க? என்னம்மா? அண்ணன் பால் வாங்கிட்டு வந்துருச்சு, வாங்க. மச்சான் வாங்க மச்சான். என்ன மச்சான் சொல்கிறீங்க? பாலில் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் மச்சான், எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே ஆவியில் வேலை செய்கிறாங்க. அவங்க தான் இருந்துட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட்டு எங்களுக்கு தேவைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் இருந்துட்டு இங்கே திருச்செங்கோட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லி அப்புறம் அவங்க எடுத்து வச்சாங்க. அதான் ஒரு 12 லிட்டர் பக்கம் வாங்கிட்டு வந்துட்டோம். 12 லிட்டரா? ஏன் மச்சான் அவ்வளோ? இங்கே பாருங்க, பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை மச்சான். இதில் வேற ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு என்னன்னு தெரியாது. சரி இப்போதைக்கு இது வாங்கிக்குவோம், சாயங்காலத்துக்கு புதுசாக வாங்கிக்கோன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்க நீங்கள் முதல்ல இந்த பாலை ஊற்றி வேலையை ஆரம்பிங்க. சரிங்க மச்சான், நானும் சரி பால் வந்துடும் பார்த்தேன். சரி போகலான்னு பார்த்தா வர்றவங்க எல்லாருக்கும் உங்கள் தங்கச்சி ஒரு ஆளால் சமாளிக்க முடியாதுன்னு தான் நானும் நின்றுக்கிட்டே இருந்துட்டேன். இல்லைன்னா நான் போயிருப்பேன். இங்கே பாருங்க மச்சான், எல்லாருமே தொழில் தொடங்கினோடனே எல்லாத்துக்கும் எல்லாம் சரியாக போயிடாது. இப்படி ஏற்ற இறக்கம் செய்ய தான் இருக்கும். அதுக்குன்னு இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஏதோ இன்னைக்கு நீங்க இருந்ததுனால பரவாயில்ல. நீங்களும் இல்லைன்னா இன்னைக்கு எங்க போல போய் ஆறி போயிருக்குன்னு. இதுக்கப்புறம் யாருமே நம்ம கடைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏக்கா எதுக்குக்கா நீங்கள் போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? அழாதீங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். தொழிலில் வந்துட்டு இவ்வளோ சறுக்கல்கள் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு இதுக்கெல்லாம் பார்த்து துவண்டு போயிடாதீங்க. ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்து அந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். இது நமக்கு ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? சரிங்கப்பா, ரொம்ப சங்கடமா போச்சு. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எப்படியோ நேற்றே நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிருந்துருப்போம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் சரி இன்னைக்கு போகலான்ட்டு இருந்தோம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? முதல்ல பாலை ஊற்றி ஆரம்பிங்க மச்சான். நீங்கள் ரெடி பண்ணுங்க, போங்க. சரிங்க மச்சான். ஷோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஏங்க ரெடி ஆகுமா என்னங்க? அண்ணே பால் வந்துருச்சு, அவ்வளோதான், வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்காக டேஸ்ட்டாக பண்ணி தர சொல்கிறேன். எம்மாடி அவருக்கு 2 வடை ஃப்ரீயாக எடுத்து கொடுமா, சாப்பிடட்டும். சரிண்ணே. நீ அதை போய் பாரு, நான் இதை பார்த்துக்கிறேன். நம்மளும் நின்றுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வாங்க நம்மளும் ஆளாளுக்கு ஒரு பாக்கெட்டை பிச்சு ஊற்றுவோம். ஏன்பா படுத்திருக்க வேண்டிதானே? எதுக்கு இப்ப எந்திரிச்ச? எவ்வளோ நேரம் தான் படுத்துட்டே இருக்கிறது? தாயா, கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், இதை குடி. எனக்கு எந்த கஞ்சியும் வேண்டாம்.
இங்கே பாரு, வேண்டான்னுலாம் சொல்லக்கூடாது சரியா? நல்லா முருங்கைப்பூவெல்லாம் தாளிச்சு போட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடியா? வேண்டான்னு சொன்னா கேளுமா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம் பிடிச்சல எதையுமே சாதிக்க முடியாதுடா தம்பி. இன்னத்துக்கும் போய் அந்த காவி அப்பள மண்டையை போய் உடைச்சிருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. அடிச்ச அடியில் உயிர் கீர் போயிருந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் ஐயோ நான் வருமா, அம்மா நான் வருமா? நீ போய் இந்த வேலையை பார்த்துருக்க. அந்த ஆள் வந்து உன்னை அடி அடின்னு அடிக்கும்போது என்னால் ஏதாவது பேச முடிஞ்சுதா? நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பேசலாம். இதுவே நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு என்ன பேசுறது சொல்லு பார்ப்போம். நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து இப்படி ஒரு யாரையோ விரும்பி இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நம்ம கம்முன்னு இருப்போமா சொல்லு பார்ப்போம். அவங்க அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு கோவப்படாத. ஆனால் அதில் இருக்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. 1000 தான் உனக்கு ஒரு கஷ்டனாலும் எனக்கு தான் வலிக்கும், வேற யாருக்கும் வலிக்காது. இனிமேலாவது திருந்தி பொறுப்பான மனுஷனா இருடா. அவள் போகட்டும், இனி அவள் வேண்டாம். அவளோட வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டோம். நீ உன் வாழ்க்கையை பாருடா. எனக்குன்னு அந்த மனுஷனுக்கு அப்புறம் நீ தாண்டா இருக்க. உனக்காக தாண்டா நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். நீயும் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தீனா எப்படிடா? சொந்தம் பந்தம் எல்லாரும் நம்மளை கை கழுவிட்டாங்க. இனி உனக்கு நான் எனக்கு நீனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டா நீ இப்படி பண்ணுற. இங்கே பாரு, தப்பு முழுக்க என் மேலே இருக்குன்னு சொல்லாத. ஏன் அவ தப்பு பண்ணலையா? அவளும் தானே என்னை விரும்புனா. இப்போ அவங்க வீட்டில் பார்த்துட்டாங்கன்னு ஒரு வசதியான மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுறான்னா நான் விட்டுருணுமா? என்னடா இப்படி பிடிவாதம் பண்ற? இப்போ வந்தவளுக்காக ஆதியிலேருந்து வளர்த்த என்னை தூக்கி வீச போறியா சொல்லு பார்ப்போம். வேணாண்டா அந்த பிள்ளை, அந்த குடும்பமும் வேணாண்டா. அவன் முரட்டு ஆளு. எப்படி வந்து அடிச்சான் பாத்தியா? எனக்கு அப்படியே ஈரப்பொலைய நடுங்கி போச்சுடா. என்னடா இது, நம்ம பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறானே, நம்மளால ஒன்றும் கேட்க முடியலேன்னு அம்பட்டு வலி வேதனையும் ஆகி போச்சு. சொன்னா புரிஞ்சுக்க தம்பி. இங்கே பாரு, அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது. அவள் தான் எனக்கு பொண்டாட்டி. அவள் என்னையை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணாலும் நான் நிம்மதியை இருக்க விட மாட்டேன். நீ என்னடா இந்த சினிமா படம் பார்த்து பார்த்து கெட்டு குட்டிச்சவனா போயிட்ட. அந்த மாதிரிலாம் பேசாதடா. உனக்காக நான் அந்த வீட்டில் போய் பொண்ணும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க உனக்கு கட்டியே வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் கூட பொண்ணு கேட்டோன்னே கட்டி வைப்பாங்கடா. உனக்குன்னு என்ன இருக்குன்னு நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? நிறைய அரியரை வச்சிருக்க. ஒரு படித்து ஒரு வேலை வெட்டிக்கு போகணுன்ற எண்ணமே இல்லாமல் பொறுப்பு இல்லாத ஊதாரியாக திரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கிற பொண்ணுக்கு நாம்ளே ஒரு கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் கட்டி கொடுக்க மாட்டோம். அப்புறம் அவங்க உனக்கு கட்டி கொடுக்கலன்னா நம்ம போய் என்னடா வருத்தப்பட முடியும்? நீ எனக்கு தாய் மாதிரி பேசு, இல்லையா அந்த சைடு போயிரு. என்னைக்கு தான் நீ இந்த கோவத்தை விட போறனே தெரியல. கோவம் என்னைக்கு அழிவதாண்டா தம்பி தரும், வாழ வைக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. என்னைக்கு இப்படி கோவப்படாத. கோவப்பட்டு இன்னும் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. சொன்ன கேளப்பா. இங்கே பாரு, அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து வச்சியா, அதோடு இருந்துக்க. சும்மா என்கிட்ட இந்த அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. எடுத்துட்டு அங்கிட்டு போ. என்னடா இப்படி கோவப்படுற? எடுத்துட்டு போன்னு சொன்னேன், எடுத்துட்டு போயிரு. சரிடா போறேன், போதுமா? என்னதான் பிள்ளையோ போ. ஐயோ, உடம்பு வேற ரொம்ப அனத்துது, வேலையே செய்ய முடியலையே. சாமி வாப்பா வா. என்னடா காலையில சிஸ்டம் முன்னாடியே தான் உட்காந்துட்டு இருக்கியா? ரெஸ்ட் எடுத்தியா இல்லையா? வேலை வேற தலைக்கு மேல இருக்கு, இதுல எங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது? இருக்கிறதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்ய வேண்டியதானே? முழு நேரமும் இதுவே உட்காந்துட்டு இருப்பியா? ஏற்கனவே உடம்பு சரியில்லாத ஆளு. ஏற்கனவே அப்பாவுக்கு கடன் ஆகி போச்சு. இதுல நானும் வேலை செய்யாம இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் 10 ரூபானாலும் அது இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் சரி செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டேய், குடும்பத்துல கஷ்டம் இருக்கதாண்டா செய்யும். அதுக்குன்னு இப்படி உடம்பு வருத்திக்கிட்டு தான் செய்வியா? இல்லப்பா பரவாயில்ல. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போய் படுப்போ. ஏற்கனவே உனக்கு ஆஃபீஸ்லயும் வேலை, வீட்லயும் வந்து வேலை, இதுல இந்த வேலை வேறையா? கம்முனு போ. இன்னைக்கு நான் சமைக்கலாம் இல்லடா, எல்லாமே தானா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா உனக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு என்னடா இதுல சிரமம் இருக்கு? எத்தனையோ நாள் நானும் மாறணும், வேலை செய்யறதுக்கு அலுப்பா இருக்குன்னு சொன்னோன்னா அத்தனை வேலையை இழுத்து போட்டு நீ பாப்ப. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உனக்கு நாங்க செய்யாம வேற யாருடா செய்வா? முதல்ல எந்திரிச்சு போய் நீ பாடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சொன்னா கேட்கணும், போ.
கவியா டைமுக்கு சாப்பிட்டுட்டு டைமுக்கு டேப்லெட் போடணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடணும். அது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிடணும். சரியா? ம் ஓகே. அதுவும் இல்லாமல் அவங்க எழுதியிருந்தாலும் நான் மார்க்கர்லேயே மேலேயும் எழுதியிருக்கேன் அந்த டேப்லெட் மேலேயே, இதை இப்போ சாப்பிடணும் இதை இப்போ சாப்பிடணும். கரெக்டாக சாப்பிடுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ப்ளீடிங் ஆகிருக்கு. அதனால உடம்புல வந்து ரொம்ப சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹார்லிக்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். சத்து மாவு மிக்ஸ் எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சாப்பிடுங்க. ம் ஓகே. அடியே பார்த்தல எப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய புள்ளிக்கு பார்த்துருக்கேன்னு. ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைய இப்படி தங்கமாக தாங்குறாரு. அப்படியாப்பட்டவர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு கட்டு கட்டுறதுக்கு போகணும். அதனால நான் உங்களுக்கு வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்களா? ஆ சரி. அப்புறம் நேரத்துக்கு சாப்பாடு கொடுங்க. ஆ சரிங்கப்பா. வீட்டுக்கு எதுவும் தேவைன்னா கூட சொல்லுங்க, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து தரேன். அட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கப்பா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைங்க, ஏற்கனவே கல்யாண வேலை, அதுக்கே ஊருப்பட்ட செலவு இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கி தரேன். இதில் ஒன்றும் நான் குறைச்சிட மாட்டேன். இல்லைங்கப்பா, ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கே பில்லு கட்டி அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பாட்டு செலவுன்னு எல்லாம் நீங்கள் தான் பார்த்தீங்க. அதான். இதில் என்னங்க இருக்கு? நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்யாமல் வேற யார் செய்வா? உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. நான் கூட நினச்சேன், பையன் இல்லாத வீடு, ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம், காலம் எப்படி ஓட போதோ என்னமோ நினச்சேன். எங்களுக்கு நீங்கள் மருமகன் இல்லை, மகன். சரிங்க அத்தை. சரி பாருங்க. சரி வரட்டுங்களா மாமா? ஆ சரிங்கப்பா. உடம்பு பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணுறேன். ஆ சரி. பாத்தியா நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை எப்படின்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி உன்னை பார்க்குறாரு வைக்கிறாருன்னு. நீ ஏன் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினச்சியே, அந்த படுபாவையும் உன் மண்டையை பொழந்து போட்டான். ஆனால் இப்போ இந்த தம்பி உன் மண்டைக்கு கட்டு போட்டு உன்னை இப்படி கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவர் இல்லைன்னு வையி, இன்னைக்கெல்லாம் நீ உயிரோடய இங்கே இருந்திருக்க முடியாது. இனிமேலாவது அந்த வீணா போனவனை நினைக்காம இந்த தம்பிக்கையோட நினச்சிக்கிட்டு ஒழுங்கா இரு. ஆமாண்டி, நான் கூட உங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டு கிடந்தேன், என் புள்ள வாழ்க்கையே இப்படி பாலங்கணத்தில் போகுதுன்னு. ஆனால் இந்த தம்பி உன்னை பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. உங்கள் அப்பையும் கூட எனக்கு நீ பிறந்தப்பல ஒன்று செய்கிறதுனா கூட அம்புட்டு கஷ்டப்படுவார். இந்த வயிற்றில் அம்புட்டு காயமாக இருந்துச்சு, அதுக்கெல்லாம் வந்து மருந்து போடுறதுக்கு கூட உங்கள் அப்பா வரமாட்டார். ஆனால் இந்த பையன் உன்னை பக்கத்தில் இருந்தே அப்படி பார்த்துக்கிட்ட. அப்படி இந்த பையனுக்கெல்லாம் நீ துரோகம் பண்ணன்னு வையி, வாழ்க்கையில் நல்லாவே இருக்க முடியாது. இனிமேலாவது ஒழுங்கா உருப்படியா பேச்சை கேட்டு இரு. இனிமேலாவது வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்டயோ இல்லை அவர்கிட்டயோ சொல்லணும். சொல்லாமல் இஷ்டத்துக்கு போய் ஏதாவது ஒன்றுனா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அவனை அடி வெளிரோட்டிட்டேன். இனிமே அவன் வலிக்கே வரமாட்டான். புரியுதா? அதனால நீ பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆ சரிங்கப்பா. சரி, பிள்ளைக்கு சத்து வேற இல்லைன்னு சொன்னாங்க, போயிட்டு பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு 200 காசு கொடு. நீங்கள் 200 காசு வாங்கி என்ன பழத்தை வாங்குவீங்கன்னு தெரியாது. அதெல்லாம் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் போயிருக்காரு. நீங்கள் போங்க. சரிடி, ஒரு 100 இருந்தா கூடுடி, முட்டை வாங்கிட்டு வரேன். முட்டையும் வேணாம், ஒரு கொட்டையும் வேணாம், போங்க. சரிடி, ஒரு 50 இருந்தா கூடுடி, பிள்ளைக்கு ஜூஸு கீஸு எதுவும் வாங்கிட்டு வரேன். ஆமாம், நீங்கள் ஜூஸ் வாங்குற லட்சணம் எனக்கு தெரியும். அது எங்கே போய் வாங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போங்க. பிள்ளைக்கு உடம்பு முடியல, போய் அவனை அடி பொழந்துட்டு வந்திருக்கேன். சரி, உடம்பு டயர்டாக இருக்கும், ஒரு பூஸ்ட்டுக்கு எனர்ஜியை ஏற்றுவோன்னு பார்த்தேன். விடுறாய்களா? பாத்தி அவங்க அப்பனை புள்ள இப்படி உடம்பு சொல்லாமல் வந்து படுத்து கிடக்கிறா. இந்த நேரத்தில் பார்த்தா பூசிட்டு வேணுமா? பூசிட்டு எதுக்கு? குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே மனுஷனை ராத்திரி முழுக்க தூங்க விடாமல் அக்கப்பூறு பண்ணுறதுக்கு. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்கடி, திருந்தவே மாட்டானுங்க. பாத்தியா எப்படி இருக்காருன்னு உங்கள் அப்பா. ஆனால் அந்த பையன் உனக்கு உடம்பு முடியலன்னு தங்கமாக தாங்குற. அப்படி இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வையி, அம்புட்டு தான். இந்த பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நல்லபடியாக குடும்பத்தில் போய் வாழ்கிற வழியை பாரு. சரியா? சரிம்மா. அந்த தம்பி வேறு டைமுக்கு இது சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்படி சரி, நான் போய் உனக்கு ஒரு சூசு போட்டு எடுத்துகிட்டு வரேன், இரு. சரிம்மா. இந்த வாசுவை நினச்சா எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது. எப்படி ஒரு மனுஷனால் இப்படி நடந்துக்க முடியுது? சே,
இது அவனை நினச்சாலே அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. ஒரு காலத்தில் என்னை விரும்புகிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னை சுற்றி சுற்றி வந்தான். ஆனால் அதெல்லாம் நடிப்பா இல்லை இவன் இப்போ இருக்கிறத இவனோட உண்மையான குணமான ஒன்றுமே புரியலை. எல்லாரும் என்ன மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏமாந்து போகிறாங்க. இதுவே அவன் காட்டுறதெல்லாம் உண்மையான பாசம் நினச்சி அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை என்ன ஆகிருக்கும். ஐயோ, இப்போயே இந்த அடி அடிக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என்னை அடித்து ஏதாவது பண்ணாலும் பண்ணிவிடுவான். ஐயோ ஆண்டவனே, பயமாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம பெற்றவங்களை தவிர மற்றவங்க யாருக்கும் ஒன்றும் துடிக்காதுன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. யோ, டீ சூப்பராக இருக்கியா? நான் கூட என்னமோன்னு நினச்சேன். ஆமையா, நானும் என்னடா இவங்க இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்களே இப்படின்னு கோவமாக இருந்துச்சு. ஆனால் இந்த டீக்கு காத்திருக்கிறது ஒர்த்து தான். ஆமையா அக்கா, எனக்கு ஒரு 2 டீ பார்சல்க்கா. ஏன்டா 2 டீ? 2 டீ பார்சல் வேணுமாங்க? போட்டுருவோம். இல்லைடா, என் பொண்டாட்டி டீன்ற பேரத்தில் ஒரு கல்நீர் தண்ணியை வைப்பான். அவளுக்கு இதை வாங்கிட்டு போய் கொடுத்து, ஏடி டீனா இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி வைடின்னு சொல்லணும்டா. அதுக்கு தான். அப்படியாடா மாப்பிள்ள? அப்போ நானும் ஒரு 2 டீ பார்சல் வாங்கிக்கிறேன்டா. அப்போ தான் என் வீட்லேயும் கொடுக்க முடியும். ஏங்க, இன்னும் 2 டீ பார்சலுங்க. இன்னும் 2 டீ பார்சலாங்க. அண்ணே, எல்லாரும் டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே. எல்லாரும் குடிச்சிட்டு பார்சல் டீ வேற கேட்குறாங்கண்ணே. அப்படிதானே முன்னேறி போகணும் மாப்பிள்ள. பார்சல் டீக்கு பார்சல் கவர் இருக்கு தானே? ஏற்கனவே வாங்கிட்டு வந்தாச்சு மச்சான். சரி, அதில் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க, பரவாயில்ல ஒரு டீ வாங்கினாலும் இத்தனை பேர் குடிக்கலாம் வைக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்க மச்சான். அப்புறம் மச்சான், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், இப்படி பால் கொண்டு வராங்களா என்னன்னு பாருங்க. அப்படி பால் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா 5 நிமிஷம் ஃபோன் பண்ணிங்கன்னு வைங்களேன், உடனே அவங்க வண்டியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? சரிங்க மச்சான். உங்களுக்கு நான் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்களா இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கூட தெரியல இன்னைக்கு. அந்த காலத்தில் சும்மா சொன்னாங்க, மலையேற போனாலும் மச்சான் தெய்வ தேவைன்னு. எனக்கு கிடைச்ச 2 மச்சாங்களுமே தெய்வத்துக்கு சமந்தான். அட, என்ன மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் இப்படித்தான் இருப்பீங்களா? சொந்த தொழில்னா அவ்வளோ சாதாரண விஷயமா? எல்லா நெளிவு சுழிவும் இருக்கத்தான் செய்யும். விடுங்க, இனி பார்த்துக்கலாம். எல்லாரும் வந்தோடனையும் கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் பாருங்க உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு. என்னடா இது, சாமி வேற தூங்கிட்டு இருக்கான், ஃபோன் வேற அடிக்குது. அம்மா தான் கூப்பிடுறாங்க. நேற்றுலேருந்து ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஃபோனை எடுக்கிறாரான்னு பற்றியா வேணுமுனே பண்ணிக்கிட்டு திரிகிறது. சாமி, டேய் சாமி, டேய் அம்மா ஃபோன் பண்ணுறாங்கடா. சாமி, பாவம் பையன், ரொம்ப உடம்பு காய்ச்சல் நெருப்பாக கொதிக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்னும் ஒன்றும் சரியாகல. அம்மா வேற ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சொன்னால் அவங்களும் பயந்து போயிடுவாங்க. ஏன்னா புருஷங்கான தூரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரின்னா எந்த ஒரு பொண்ணால் தான் அமைதியாக இருக்க முடியும். ஃபோன் அட்டன் பண்ணி ஒர்க்கில் இருக்கான், பிஸியாக இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு வச்சிருவோம். ஹலோ, என்னது பொம்பளை பிள்ளை குரல் கேட்குது. ஹலோ கேக்குதா? ஏதோ பொட்டை பிள்ளை குரல் தான் கேட்குது. என் புருஷன் நம்பரில் தானே கூப்பிட்டேன், வேற எந்த நம்பருக்கும் கூப்பிட்டேனா? இல்லையே, சரியான நம்பருக்கு தான் கூப்பிட்ருக்கேன். அப்படி இருந்தும் என்ன? ஹலோ, எனக்கு கேட்குது உமா, உங்களுக்கு கேட்குதா இல்லையா? உமாவா? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன உமா, உங்களுக்கு தெரியாதா? வெலிக்கம் மறந்துட்டீங்களா? வெலிக்கம்மா? யார் பேசுறீங்க? ஏன், யாருன்னு தான் உங்களுக்கு தெரியலையா? இங்கே பாருங்க, நான் என் புருஷருக்கு தான் ஃபோன் போட்டேன். நீங்கள் யாருங்க என் புருஷன் ஃபோனை எடுத்து பேசுறதுக்கு? ஏன், உங்கள் புருஷன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் உங்கள் புருஷன் தான் எடுக்கணுமா? ஏன் வேற யாரெல்லாம் எடுத்தா பேச மாட்டீங்களா? இங்கே பாருங்க, ஏற்கனவே சரியான கோவத்தில் இருக்கேன். யார் என்னன்னு வச்சு பார்க்க மாட்டேன். யாரடி நீ பேசுறது? உமா. என்னடி உமா? என்ன உமா? என் புருஷன் ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு நீ யாருடி? நீ யாரு? ஐயோ, கோவப்படாதீங்க. நான் உமா, சாமியோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் அங்கே கூட கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் வைக்க வந்துட்டோம்ல, மறந்துட்டீங்களா? ஓஹோ, நீயா?
அன்னைக்கு ராத்திரி என் புருஷன்கிட்ட பேசுனதுக்கே உன்னை பிடிச்சி 4 போடு போடணும்னு நினச்சேன். இன்னைக்கு நீயே வசமாக வந்து மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு உன்னை கிழிக்கிற கிளியில் நீ என்ன ஆகிறன்னு மட்டும் பாரு. இனிமேல் என் புருஷன் பக்கம் தலை வச்சு கூட நீ படுக்கக்கூடாது.